வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைனர். இன்றைக்கி ஒரு டிசைனிங் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். கோல்டு ஜரியில் 3 லேயர்ஸ்க்கு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து 2 பீடு ஒன்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டல் கோல்டு பீடு 4 mm சைஸில் இருக்க பீடை வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன். அகைன் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இந்த பேசிக் லைன்ஸ் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். 4 mm பீட் வந்து எப்போவும் ஒவ்வொரு பீடும் தனித்தனியாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். சுகர் பீட் வந்து 2 பீடு ஒன்ஸ் இல்லை 3 பீடு ஒன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா சென்டரில் இருந்து நான் லக்ஷ்மி காயின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சென்டராக வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா சென்டர்லேருந்து இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஒட்டும் போது நமக்கு பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் லக்ஷ்மி காயின்ஸ் எப்போயுமே ஒட்டும் போதோ இல்லை ஸ்டோன்ஸ் ஒட்டும் போதோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ லக்ஷ்மி காயின்ஸ் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்த ஒர்க்கை ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்து அந்த லக்ஷ்மி காயினோட ஹோல்ஸ் வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸோட சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். 2 சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தா தெரியும். அடுத்த சுகர் பீட் அந்த ஹோல் கிட்ட வரும்போது அந்த ஹோலோட சேர்த்து வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ அந்த லக்ஷ்மி காயினும் ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும், சுகர் பீடும் ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ அந்த சுகர் பீட் லைன் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு லைன் வந்து 4 mm பீட் கொடுத்துக்கிறேன். திரும்ப இன்னொரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். கீழே பார்டரில் என்ன கொடுத்துருக்கோமோ அதவே திரும்ப நம்ம வந்து ரிப்பீட் பண்ணி மேலே வந்து கொடுத்துக்கணும். இப்போ சென்டரில் வந்து லக்ஷ்மி காயின். இப்போது இந்த பார்டர் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நான் ரேண்டமாக வந்து அங்கங்கே வந்து டாட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். இந்த டாட்ஸில் வந்து 4 mm பீடும் சுகர் பீடும் வந்து ஹேங்கிங் மெத்தடில் குட்டி புட்டா மாதிரி கொடுக்க போகிறேன். த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க, மேலே போய் ஒரு லாக்கு, அப்புறம் வந்து 4 mm பீட் சுகர் பீட் வச்சு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், த்ரெட் மேலே எடுத்துகிட்டு பின்னாடி ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி அங்கே ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவோட லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.